ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அதில் நான் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு இப்படி குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணல அப்படின்னா முன்னாடியே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கணும் பார்த்தியா, அது கூடயே கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை மாதிரி அது போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு கொதி வந்ததும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ இது கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா காயும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.